எனக்கு பிடிச்சாதாங்க நான் போவேன். நான் கதை பிடிச்சிருந்தா தான் இருப்பேன். 2வது ஒரு டைரக்டர் கூட அதிகபட்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். வெறும் ஷூட்டிங் டைமில் மாத்திரம் அவங்கள போய் பார்த்தா பத்தாது. நான் பண்ண படங்கள் கம்மி தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு கேமராமேன் ஆகி. ஆனால் படங்கள் கம்மி தான். ஆனால் நிறைவான படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த 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 திருப்தி இருக்குது. அது மாதிரி எதையும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு எந்த காலத்துலையும் எனக்கு தோணவே தோணாது. நான் இங்கே சென்னையில் இருந்தப்போ நிறைய ஃபிலிம் சொசைட்டி படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். நான் 2வது சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணது அப்போ கிடையாது. நான் 6வது படிக்கும் போது டிசைட் பண்ண விஷயம். எங்கள் ஊர் சின்ன ஊர் நெடாமங்கலம். 2 டென்ட் கோட்டை தான் இருக்கும். அம்சவல்லி, காவேரின்னு 2. அப்படி இருக்கப்போ அங்கேயும் சூஸ் பண்ணி தான் படங்கள் போவேன். சினிமாவுக்கு போகிறதே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. நிறைய மேகசின்ஸ் படிப்பேன், நிறைய லிட்ரேச்சர் படிப்பேன். ஸோ நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போக ஆரம்பிப்பேன். ஸோ அது ஒரு வினோதமாக வளர்ந்தேன் வீட்டில். விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும். விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் போக்கிரியில் விஜயன் மாஸ்டர் பண்ணியிருப்பார். விஜயன் மாஸ்டர் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருக்கு ஆக்ஷன் டைரக்டர். அந்த போக்கிரி படத்தில் அதில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேவரட்டான ஒரு சாங் இதில் ஜி படத்தில் எங்கோ கோயில் மணின்னு ஒரு சாங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருவியில் தேன் தேன் சாங் நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2 நாளில் ஷூட் பண்ண சாங் நியூசிலாண்டில். வேட்டைக்காரனில் கூட விஜய் சாரோட பையனை கூட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட ஆமாம் அதை பற்றி சொல்லுங்கள். விஜய் சார் தான் டிசைட் பண்ணார். அது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது குருவி பண்ணீங்க விஜய் சார் கூட, வேட்டைக்காரன் பண்ணீங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு படங்களும் பண்ணும்போது விஜய் சார் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருப்பாரு. எப்படி சார் இருந்துச்சு அதெல்லாம்? குருவி இல்லை, அவர் என்ன அப்படின்னா எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அப்படி இப்போ 3 படத்துக்கு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதே அன்பு தான், அதே மாதிரி தான் இருப்பாப்படி. ரொம்ப ரொம்ப மரியாதையாக எல்லாரு கூடயும் இருப்பாப்படி. பெரியவன் சின்னவன்றது கிடையாது. எல்லாரு கூடயும் நல்ல ரெஸ்பெக்டாக இருப்பார். அப்படி எவல்யூஷன் ஆஃப் சினிமா எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் இது எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் எதுவும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஐயோ சினிமா போயிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்த காலங்கள் உண்டு. இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்போ இருந்தப்போ என்ன ஆகும்னா டிவினால சினிமா போயிடும்னாங்க. அதுக்கப்புறம் அது போச்சு. அப்புறம் சீரியல்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துங்க அதுக்குள்ளே சினிமா போயிடுச்சு. எதனால சினிமா அழியும்னு நினைச்சாங்களோ சொன்னாங்களோ இப்போ அந்த டெக்னாலஜிகள் இப்போ ஓடிடி அது சின்ன சினிமா தான். பட் ஆனால் அது இன்னும் பல பேருக்கு பெரிய வேலை கொடுக்குது. அதே மாதிரி எனக்கு இங்கே இதில் கொரோனா கோவிட் டைமில் எல்லாருமே இப்போ என்ன சொன்னாங்க, சினிமா மறுபடியும் வராது, தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் படம் இருக்காதுன்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக உண்டு. அந்த கோவிட் டைமில் ஓடிடி பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போது என்ன ஆகுனா இன்னும் சினிமா பல தளங்களில் பெரிய வளரப்போகுது அப்படின்றதே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. சில பேர் என் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் கூட சொல்லிட்டு இருப்பேன். பட் அவங்க எந்தளவு அப்போ நம்பினாங்க அப்படின்ட்டு தெரியாது. பட் இன்றைக்கி அதான் நிஜம். அதை அந்த வளர்ச்சியை நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு நம்மளை வளர்த்துக்கணும். இன்னும் டெக்னாலஜி மற்ற விஷயங்களை வளர்ந்து அதனோட நம்மளும் சேர்ந்து வளர்ற ஒழிய ஐயோ இதனால இப்படி போச்சு, இது வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு எதையும் தடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்களும் இருக்காது சார், ரொம்ப சூஸியாக தான் பண்ணுறீங்க. நீங்கள் இருந்த ஹைப்புக்கு பீக்குக்கு நிறையா படங்கள் எடுத்து போட்டு கசன்னு பண்ணி அடித்து தள்ளி இருக்கலாம் சார். ஆனால் ரொம்ப சூஸியாக தான் பண்ணுறீங்க இல்லையா? இல்லை, எனக்கு அப்படிதான். எனக்கு பிடிச்சாதாங்க நான் போவேன். எனக்கு முதல்ல விஷயம் நான் கதையிலேருந்து சரி எல்லாத்துலேயும் நான் கதை பிடிச்சிருந்தா தான் இருப்பேன். 2வது ஒரு டைரக்டர் கூட அதிகபட்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். வெறும் ஷூட்டிங் டைமில் மாத்திரம் அவங்கள போய் பார்த்தா பத்தாது. அதுக்கு மீனிங்காக லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து சில சமயம் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறதுல அவங்கள ஷூட் பண்ணுறதுலேருந்து புரியுது அவங்களுக்கு மேக்கப் டெஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எடுக்கிறது, காஸ்டியூம் சூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகணும்னு நினைப்பேன். அது இன்வால்வ் டைரக்டர்ஸே என்ன பண்ண வைப்பாங்க. நமக்கு கொடுக்குற இன்வால்மெண்ட்டில் அவங்களே எல்லாத்துலேயும் நம்மளை சப்போர்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால டைம் தேவைப்படுது. புரியுதாங்களே? ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ண படங்கள் கம்மி தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு கேமராமேன் ஆகி. 24 வருஷம் ஆச்சு. ஆனால் படங்கள் கம்மி தான். ஆனால் நிறைவான படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த 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 திருப்தி இருக்குது. அது மாதிரி எதையும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு எந்த காலத்துலையும் எனக்கு தோணவே தோணாது. ஆமாம், எவ்வளவோ படங்கள் போயிருக்கு. அது என்ன பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படம்லாம் வந்திருக்கு, மிஸ் பண்ணியிருக்கேன் டேட் இல்லாமல். பட் ஆனால் எதுவுமே நான் மிஸ் பண்ணது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் பண்ணியிருக்கலாம்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? ஏன்னா அந்த படம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அது சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். இருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. லைஃப் அப்படி தானே, நமக்கு என்னென்னு இருக்கோ அதை சிறப்பாக நம்ம பண்ணணும்.
நமக்கு சின்ன படமோ பெரிய படமோ என்ன பட்ஜெட் வந்து எனக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பணம்ன்றது நம்ம மனசை பொறுத்த விஷயம். வந்து அது வந்து நம்மளை டிசைட் பண்ணுறது கிடையாது. நமக்கு இது போதும்னா போதும். அது யாரும் என்ன பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? என்னன்னா ஒரு பெரிய சப்போர்ட் என் ஃபேமிலி. ஒய்ஃபு, குழந்தைகள் எல்லாமே. இப்போ கோவிட் டைம்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி நான் ஆக்சிடென்ட் ஆகி 6-7 வருஷம் அப்போ நான் ஒர்க்கு போக முடியாமல் இருந்தப்பையும் சரி, என்னை எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட வந்து முகசொலிப்போ, மற்ற ஒரு அதிருப்தியோ எதுவுமே இல்லாமல் வந்து என்னை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இருந்துட்டு தான் இன்னைக்கு இந்த மாதிரி உட்காந்து நான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறது ஒரு இல்லை அது அது அந்த பட்ஜெட்டுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? அந்த கதைக்கான பட்ஜெட்டை அவங்க பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சா அதை பண்ண போகிறோம். அதே சமயம் ஒரு பெரிய பட்ஜெட் படமும் வரலாம், சின்ன பட்ஜெட் படமும் வந்து சின்ன ஆனால் அந்த கதையில் உயிர் இருக்கும், உணர்வு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது உங்களை உள்ளே போய் தொடும். அந்த அந்த கதை அந்த கதையை படமாக பண்ணால் இன்னொரு 50 வருஷம் தாண்டி நிற்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்போது வந்து அந்த கதையை தான் நம்ம சூஸ் பண்ணேன். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம திரும்பி பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக நமக்கும் ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஃபினான்ஷியலாக சில காசு வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணும்போது நம்ம ஈஸியாக சேலரி கேட்கலாம் அதிகமாகவே. அது தேவை இல்லை நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அது எல்லாமே நம்ம மனசு பொறுத்த விஷயம்தாங்க. என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் பழகிட்டேன். எங்கள் வீட்லேயும் குழந்தைகளும் அதுக்கு அது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பழகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக கிடையாது. எனக்கும் வந்து என் மனசு நிறைவாக இருக்கணும் ஒழிய பெரிய பட்ஜெட் படம் நானும் பண்ணியிருக்கேன். வேட்டைக்காரன்லாம் எனக்கு அப்போ பெரிய சம்பளம் தான் வந்து. புரியுது உங்களுக்கு? இப்போ எல்லாம் பண்ண படங்கள் பெரிய படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா அதாவது மனசு நிறைவாக இருக்கணுமா, பேக்கெட் நிறையுமான்னு கேட்டால் மனசு நிறைவாக இருக்கணும் தான் சொல்லுவேன். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார் ஒரு காலகட்டத்துக்கு. அந்த டைம் பீரியட் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படியாவது நம்ம வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஆகிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும்ல சார், அந்த ஒரு ஜேர்னி? கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நான் இங்கே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் பத்திரிகையில் இருந்தேன். கல்கி பத்திரிகையில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன், ஃப்ரீலான்சராக இருந்தேன். பட் கல்கி பத்திரிகை மாத்திரம் தான் பண்ணுவேன். அப்போ வந்து அந்த பத்திரிகை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ 1994 என்னோடய ஃபோட்டோஸ் வந்து டிரான்ஸ்பரன்சிஸ் வந்து வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆஸ்காருக்கு இணையான, எப்படி வந்து ஆஸ்கார் ஃபிலிம் வந்து படங்களுக்கு எப்படி இதாகோ அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ ஜேர்னலிசமில் வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோ, அதில் வந்து என்னது என்ட்ரி கிடச்சிது. வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மேகசின்லேருந்து இந்தியாவில் வந்து டெல்லியிலேருந்து எல்லாமே வேலைகள் வந்தது. பட் அப்போது வந்து நான் இங்கே சென்னையில் இருந்தப்போ வந்து நிறைய ஃபிலிம் சொசைட்டி படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். நான் 2வது சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணது அப்போ கிடையாது. நான் 6வது படிக்கும்போது டிசைட் பண்ண விஷயம். 6வது படிக்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஊர் சின்ன ஊர் நீடாமங்கலம், 2 டென்ட் கொட்டை தான் இருக்கும். அம்சவல்லி, காவேரின்னு 2 கீழெல்லாம் மணல் தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ ஆனால் அங்கேயும் சூஸ் பண்ணி தான் படங்கள் போவேன். பாரதிராஜா படங்கள் போவேன், ஸ்ரீதர் சார் படங்கள் போவேன், புரியுதா, பாலுமகேந்திரா, மகேந்திரன், இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்ப்பேன். அசோக் குமார், நிவாஸ், இவங்க இது வந்து எனக்கு 6வது 7வது படிக்கிறதுலேருந்து தெரியும். அந்த டைம்லேயும் வந்து பாக்யராஜ் சார்ட்ட எவ்வளோ பேர் ரெசிடன்ஸ் இருக்காங்க, பாரதிராஜா சார்ட்ட எத்தனை பேர் ரெசிடன்ஸ் இருக்காங்க, யார் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்கன்ற வரைக்கும் அப்போயே தெரியும். நிறைய மேகசின்ஸ் படிப்பேன், நிறைய லிட்ரேச்சர் படிப்பேன். ஸோ நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போக ஆரம்பிப்பேன். ஸோ அது ஒரு வினோதமாக வளர்ந்தேன். வீட்டில் சினிமாவுக்கு போகிறதே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரணும். காலேஜ் முடிச்சுட்டு காலேஜுக்கு நான் போகிற மாதிரி இல்லை, நேராக ஃபிலிம் ஷூட் வந்து சேர்றது தான் நான் முடிவு பண்ணேன். பட் ஆனால் வீட்டில் சூழ்நிலை அந்த மாதிரிலாம் அப்பா ரொம்ப கண்டிப்பு. ஈவன்தோ எங்கள் தாத்தாலாம் வந்து மிகப்பெரிய பொசிஷனில் இருந்தாங்க. தாத்தானா அப்பா ரிலேட்டிவ், அப்பாவோட அத்தை ஹஸ்பண்டு, அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தவங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படி இருக்கப்போ நான் எந்தளவு படிக்கணும், எல்லாமே படித்தவங்க டாக்டர்ஸு, லாயர்ஸாக எங்கள் ஃபேமிலி எல்லாமே. பட் நான் மாத்திரம் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தப்போ வந்து என்னால் அப்பாவோட கண்டிப்பை மீறி என்னால் வர முடியல. ஸோ அவங்களோட விருப்பப்படி அங்கே காலேஜில் படித்தேன், சென்ட் ஜோசப்ஸில் படிச்சுட்டு திரும்பி வந்து மறுபடியும் இன்ஸ்டியூட் சேரணும்னு அதுக்கும் தடை. அப்படி இருக்கப்போ ஊரில் விவசாயம் பார்த்துட்டு வந்து பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஊரில். ஆனால் உண்மையிலேயே அப்போ தான் ஃபோட்டோ ஜேர்னலிசம் அது சொன்னேன் இல்லையா, அது முடிச்சுட்டு, அதாவது அந்த வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோ அந்த இது எனக்கு கிடைச்ச உடனே
இருந்தப்போ இதுவா சினிமாவா இதுவா எதுக்கு வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான படம் பார்த்தேன், ஃபிலிம் சொசைட்டி சொன்னேன் இல்லையா, ஷாருலத்தான படம், சத்யஜித் ரே படம். பார்க்குறப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இல்லை இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே குவிட் பண்ணேன் எல்லாமே. ஜேர்னலிஸ்டாக, அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக வந்துட்டு ராஜீவ் சார்ட்டை வந்து ஜாயின் பண்ணேன். ஜூன் 15, 1994 பம்பாய் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பம்பாய் மின்சார கன்வா அசோசியேட்டு, அதுக்கப்புறம் சாச்சி 420 கமல் சார் படம், அதில் அசோசியேட். அதுக்கப்புறம் தனியாக படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது 2001 தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சார் அதுதான் சில ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார். இது ஃபுல்லாகவே விஜய் சாரை பற்றி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை பற்றி உங்களோட ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஸோ இது டக்குன்னு முடிச்சிடலாம் சார். விஜய் சார் நடித்ததுலேயே உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவினா என்ன சார்? இல்லை, நீங்கள் பண்ணங்காட்டியா சார்? அப்படி கிடையாது. நான் பண்ணலைனாலும் அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஓகே, எதனால சார்? என்ன அவரோட பர்ஃபார்மன்ஸு, டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட் எல்லாமே, பிரகாஷ் ராஜ், ஆஷிஷ் வித்யார்த்தி இருக்கார், திரிஷா, எல்லாமே எனக்கு அந்த படத்தில் பிடிக்கும். சாங்ஸு, செட்டு, எல்லாமே, எவ்ரிதிங். பிடிச்ச ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ன சார் சொல்லுங்கள்? பிடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் நிறைய இருக்குது. விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும். விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் போக்கிரியில் விஜயன் மாஸ்டர் பண்ணியிருப்பார். விஜயன் மாஸ்டர் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருக்கு ஆக்ஷன் டைரக்டர். அந்த போக்கிரி படத்தில் அதில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணுற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருக்குது சார்? ரீசெண்ட் டைம் நல்லா தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேவரட்டான ஒரு சாங்னா என்ன சார்? ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படின்னா வந்து ஷல்லல்லா பிடிக்கும். ஓகே, ஆமாம், நான் பண்ணேன் அப்படின்றதுனால மாத்திரம் கிடையாது, நிறைய இருக்குது. இப்போ வந்து இதில் ஜி படத்தில் வந்து எங்கோ கோயில் மணின்னு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயோட படங்களில் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் சாரோட ஃபேவரட் சாங்? விஜய் சாரோட ஃபேவரட் சாங் வந்து எங்கள் இதில் வந்து சூரத்தெங்கா, அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து நைட் சீக்வன்ஸ்னால் வந்து குக்கரக்கோ அந்த சாங், அது பிடிக்கும். மற்றபடி வேட்டைக்காரன் எல்லா சாங்கும் நல்லா இருக்குங்க. அந்த உங்களுக்கு கரிகாலன் அந்த சாங் நல்லாயிருக்கும். குருவியில் வந்து தேன் தேன் சாங் நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2 நாளில் ஷூட் பண்ண சாங் நியூசிலாண்டில். அதை பற்றி சொல்லுங்கள் சார். தேன் தேன் அது நியூசிலாண்டில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோன்னா ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இங்கேருந்து போய் சேர்றதுக்கு. பட் அங்கே வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனோம். ஹைதராபாத்தில் சாங் வேறு சீக்வன்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட் டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் திருச்சா அதெல்லாம் இருக்குது. அதனால் போய் 2 டேஸில் சாங் முடிச்சுட்டு வந்தோம். அது ரொம்ப திருப்தியாக வந்த சாங் அது எல்லாருக்குமே. சார் வேட்டைக்காரனில் கூட விஜய் சாரோட பையனை கூட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். நான் அடித்தா தாங்க மாட்டேன், அந்த சாங் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு அவங்க கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அது வந்து விஜய் சார் தான் டிசைட் பண்ணார். அது வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான விஷயம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கள், அதை ஆட் பண்ணணும். முக்கியமாக என்னோடய குலதெய்வம் வீரனார், புரியுதா உங்களுக்கு, வீரனார் ஐயனார் செட்டு போட்டோம். அது செட்டு போட்டது வந்து மறைந்த மில்லன் ஆர்ட் டைரக்டரில் அவங்க தான் அந்த செட் போட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு பச்சை வயல்னாலே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அது வயலுக்கு நடுவில் கொஞ்சம் தடல் இது பண்ணி அந்த செட்டை போட்டு அதில் தான் ஒரு இன்ட்ரொடக்ஷனே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வேறு ஃபேஸ் இருக்கும், இவர் வந்து திரும்பி இருப்பார், அப்படியே டேர்ன் பண்ணுவார், அதான் அவருக்கு இன்ட்ரொடக்ஷன். சார் விஜய் சாரோட படங்களே ஃபேவரட்டான ஒரு கப்புள் பேர்னா என்ன சார் சொல்வீங்க? விஜய் திரிஷா. அது எதனால சார்? நானே அந்த பேர் 2 படத்தில் பண்ணியிருக்கேனே, குருவியும் இப்பயும் அதுதானே எல்லாரோட ஃபேவரட்டாக தானே இருக்குது, அப்புறம் என்ன. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் அங்கேருந்து தான் சார் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது இப்போ வரைக்கும் நிறையா படங்கள் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் 20 வருஷம் தாண்டியும் அது வந்து இருக்குன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வந்து விஜய் சாரோட ஒரு ஃபேவரட் டான்ஸ் மூமெண்ட்ஸ்னா என்ன சார் சொல்றீங்க? ஒரு எல்லா படத்தும் நிறைய சொல்லாங்க, ஒன்றுலாம் அதுக்குள்ளே சுருக்க முடியாது. அவர் எல்லாமே இப்போ சமீபத்தில் பண்ணது கூட வந்து இதில் பீச்சில் வந்து அந்த அரபிக் குத்து ஒன்று பண்ணுவார் இல்லையா, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு கெட்டப் பற்றி சொல்லுங்க சார். விஜய் சாரோட ஃபேவரட் கெட்டப்? அவரோட ஃபேவரட் கெட்டப்னா எனக்கு துப்பாக்கியில் பிடிக்கும். துப்பாக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த கேரக்டருக்கு கரெக்டாக சூட் ஆகும். ஆஃப் ஸ்க்ரீன் மெமரிஸ் ஏதாவது மறக்க முடியாத ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் மெமரிஸ் இப்போ ஷேர் பண்ணிக்கணும். ஆஃப் ஸ்க்ரீன் மெமரினா ஒவ்வொரு படமும் அவர் கூட ஒர்க் பண்ணது, தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே நல்லதாக இருக்கும். என்ன அப்படின்னா எல்லா சீரியஸ் என்ன விஷயங்கள் ஒர்க்னாலும் வந்து டு த கோர்
டைட்டாக வந்து அந்த அளவு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதே சமயம் பேக்கப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அது 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 ½ அன் ஹவராக இருந்தாலும் சரி, டைம் நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சரி, வந்து குளிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் பேசி இருந்துட்டு அப்படியே போனால் திருப்பி மறுநாள் மார்னிங் அப்படியே ஆஸ் இட் இஸ் போகும். அந்த ஒரு ஒர்க்கு, அந்த ஒரு இது எதுவுமே வந்து தெரியாது. அது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டீம் அது. இப்போ விஜய் சாரை மீட் பண்ணா பார்த்து பேசக்கூடிய விஷயம் என்னவா சார் இருக்கும்? எப்படி இருக்கீங்க? தம்பி நல்லா இருக்காரா? வீட்டில் நல்லா இருக்காங்க. இதான் கேட்பேன். இதுக்கு மேலே என்ன கேட்குறது சொல்லுங்கள். ஏதாவது சுவாரஸ்யமான மெமரிஸ் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டா, இல்லை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சது ஏதாவது? இல்லை, நான் அவரை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. புலி ஷூட்டிங்கில் ஒரு தடவை பார்த்தேன். ஷூட்டிங் உள்ளே போய் பார்க்கல, அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ அவர் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தேன். அதான். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட ஜேர்னி பற்றி, கில்லி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். நிறைய மெமரி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.